கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்வாழ்த்துக்கள். தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஜனமாக மாற்றிக்கொள்ள பிரியம் கொண்டார். ஆகவே தான் பிதாவாகிய தெய்வம் தம்முடைய ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் மேலே, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கிற எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு உரிமையை, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றிக்கொள்வதற்கு அவருக்கு ரொம்ப 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 ஆசை, விருப்பம், பிரியம். ஆகவே அது அவருடைய ஆசையின்படி, அவருடைய விருப்பத்தின்படியே நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட பிள்ளைகளாகி நம்மை எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் புறக்கணிக்கவே மாட்டார், கைவிடவே மாட்டார், மறக்கவே மாட்டார். இதை நாம் முதலாவது ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம். நம்ம பிள்ளையை நம்ம கைவிட்டுருவோமானா விட மாட்டோம். அப்படின்னா நம்மளை காட்டிலும் 1000 மடங்கு நம்ம மேலே அன்பு வைத்த தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார், புறம்பே தள்ளவே மாட்டார். ஆகவே கர்த்தர் தன்னுடைய பெயரின் நிமித்தமாக, அவருடைய மாபெரும் பெயரின் நிமித்தமாக, அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் கைவிட மாட்டாராம். அப்படின்னா என்னென்னா, நாம் கைவிடப்பட்டோம் அப்படின்னா அவருடைய பெயருக்கு தான் இழுக்கு. ஆகவே அவர் தம்முடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்க விடமாட்டாரே. ஆகவே அவருடைய பெயரின் நிமித்தமாக நாம் எல்லா விதத்திலுமே பாதுகாக்கப்படுவோம். அவரால் புறக்கணிக்கப்பட மாட்டோம். எந்த சூழ்நிலையும் கைவிடப்பட்டாலும் வராது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற முழு நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கிற போது அவரால் கைவிடப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் இடம் பெறாது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் மேலே பிரியம் வைத்து எல்லா காரியங்களிலுமே கூடவே இருந்து உங்களை காப்பாற்றுவார். ஆகவே உங்கள் படிப்பாக இருக்கட்டும், உங்கள் வேலையாக இருக்கட்டும், உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் வேலை, உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், பிஸ்னஸ், உங்கள் ஊழியம், எந்த விதத்திலும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்டு ஒரு அனாதை போல் இருக்க முடியாது, விடமாட்டார். ஆகவே சகல விதத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த பூமியில் வாழ்வீர்கள். ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய பெயரின் நிமித்தமாக உங்களை காப்பாற்றுவார். அதிகமான நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்கள் கைவிடப்பட வேண்டியவர்கள் அல்ல. ஏனென்றால் நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதால் கைவிடப்படவே மாட்டோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அந்த நல்ல நாளுக்காக நன்றி. உம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை ஆண்டவரை கைவிடவே மாட்டீங்க. நாங்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளாக இருக்கிறபடினால் பூரண சந்தோஷ, சமாதான, ஆரோக்கிய, சுகத்தோடு எங்களை வாழ வைக்க போகிறீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளும் வெற்றி நாளாகவே இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.